அதனால இந்த 4 விஷயத்துல இன்னைக்கு கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணு. அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். தமிழ் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி நாம் உழைக்கும் பொழுது அதிகமான லாபங்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் நமது வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ நமது வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்போர்ட் பண்ணாதவங்க, புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிங்க, 2022 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு, சஷ்டி விரதம் இருந்து வழிபடலாம். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களது குடும்பத்திற்கு, உங்களது குழந்தைகளுக்கு என அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையுங்க. எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட இது உகந்த நாளாக அமையுதுங்க. மேலும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மாலை 4:55 வரை இருக்கிறாருங்க. அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்கிறார். மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக முக்கியமான வேலைகளை நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக கண்டிப்பாக இன்று தினம் அமைத்து தரும். முக்கியமான முடிவு எடுக்கிறது, முக்கியமான காரியங்களுக்கான டிசிஷன்ஸ் மற்றும் செலவுகள் செய்கிறது போன்றவற்றை இன்று தினம் மாலை 5 மணிக்கு மேல் நீங்கள் வைத்துக் கொள்வது சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக உங்களுக்கு அமைத்து தருங்க. இன்னைக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல நிம்மதியான வாழ்க்கை பெறணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னன்றதை நான் சொல்றேன். இன்றைய தினம் உங்களது பரந்த மனப்பான்மையையும் சகிப்புத்தன்மையையும் நண்பர் ஒருவர் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய நிலை எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் விட்டு கொடுக்காமல் கொஞ்சம் கெத்தா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. திடீரென சில பண வரவுகள் உங்களுக்கு உடனடி செலவுகளை சமாளிக்க உதவிகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில முக்கியமானவர்களிடம் உங்களது கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில உணர்ச்சி மயமான சென்டிமெண்டலான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன், அன்புக்குரியவருடன் உங்களது காதலை பற்றி பேசுவது அல்லது அடுத்த கட்டத்தை பற்றிய விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. எனவே முக்கியமான முடிவு எடுப்பது, உங்களது வாழ்க்கையை புரட்டு போடக்கூடிய வகையில் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது 5 மணிக்கு மேல் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு சிறப்பான மனநிலையை உங்களுக்கு அமைத்து தரும். காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ள அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வித்தியாசமான சில ஃபீல்டை உங்களது தொழிலை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது கால அட்டவணையில் உங்கள் டைம் டேபிளில் இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே உங்களது ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை நீங்கள் செய்து கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வெறுப்புகள் காட்டலாம். விலகி சென்ற சில உறவினர்கள் மூலமாக சில தொல்லைகள் ஏற்படலாம். உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா போதும், இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமைத்து தர முடியும். மேலும் சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இதை நினைத்து கொண்டே நீங்கள் நாள் முழுவதும் நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாங்க. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்தணும், ஆசைகளை கட்டுப்படுத்தணும். 4 விஷயங்களை கட்டுப்படுத்தணுங்க. 1 கோபம், 1 ஆசை, உங்களது பேச்சு மற்றும் செலவு. இந்த 4ஐயும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு ராஜா, நீங்க தான் உங்க வாழ்க்கையை ரூல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 4 மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த காரியத்தை தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் செய்வதற்கு இன்றைய தினம் நீங்கள் செலவிடுங்கள் நேரத்தை. கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரொம்ப அலர்ட்டாக இருந்தீங்கன்னா போதும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் தான்
கிங்காக மாறுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், அப்சர்வ் பண்ண வேண்டிய நாளுங்க. இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. சரி, இன்றைய நாள் இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் நீங்கள் தினசரி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறதுக்கு அது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். ஸோ மறக்காமல் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் தினசரி பெறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே இளம் பச்சை நிறத்தை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது வியாபாரத்தில், தொழிலில், உங்களது அலுவலக பணிகளில் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இன்னைக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கான நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொள்ள அது ஏதுவாக அமையும். அதுக்கு நீங்கள் இன்னைக்கு நடக்கிறத உன்னிப்பாக கவனித்து நோட் பண்ணிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக நோட் பண்ணுறது இன்னைக்கு அவசியங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையோட சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம். மற்றும் அலுவலக பணிகளிலும் அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. புதுசாக எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. இன்னைக்கு அனைவரிடமும் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்கங்க. குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் இன்னைக்கு பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை தருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையோ, கொஞ்சம் தாமதமாகுதோ, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு எதிர்பார்த்த சில விஷயங்களில் அது கம்ப்ளீட் பண்ணுறதுல உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் அதுக்காக நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை மட்டும் உங்ககிட்ட வரக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அமையும். உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களை கெடுத்துவிடும் என்பதால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். தாழ்வு மனப்பான்மை தேவையில்லைங்க. உங்களால் எல்லாமே முடியுங்கிறத நம்புங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வேகம் முக்கியம் இல்லைங்க, விவேகம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் இன்னைக்கு எல்லா காரியங்களும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்னைக்கு நடந்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த அது ஏதுவாக அமையும். இன்னைக்கு வேகம் தேவையில்லை, மறுபடியும் சொல்கிறேன், விவேகமாக நடந்துக்கங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் வெற்றிகள் இருக்குது. அதை நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க அது ஏதுவாக அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஆனால் நிறைய பேர் நம்ம வீடியோவில் லைக் பட்டனை தட்டி விடுறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸாவது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எத்தனை லைக்ஸ் வருதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசிபலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேயே நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நீங்கள் டக்கு நமது ராசிபலன்களை தினசரி பார்க்கறது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் மாபெரும் சப்போர்ட்டாக அமையும். ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.